வாங்க ஊர்லேருந்து பாப்பாலாம் மஞ்சவயல் கோயில் திருவிழாவுக்கு போயிட்டு 3 நாள் லீவில் கண்டினியூவாக அதனால் போயிட்டு வந்தாங்க அவங்க அப்பாவும் தான். இந்த பாருங்க இது அங்கே முட்டை வந்து ரொம்ப சீப்பாக இருக்குது. இங்கே ஆரம்பது இல்லை, அங்கே வந்து ரூ. 4 ரூ. 3 தெரில. அதனால வாங்கி அதை கொடுத்து விட்டாங்க இது மாப்பிள்ளை. இது இங்கே பாருங்க, இது 2 கூடு வாங்கி அதில் ஏன்னா அது கூடில் வச்சா தான் இங்கே கரெக்டாக கொண்டு வர முடியும், இல்லைன்னா உடஞ்சி போயிடும். அதனால் போட்டு நல்லா போட்டு கட்டி புதுசாக 2 ஏற்கனவே ஒரு கூடு வாங்கி இங்கே கிடக்கு, இதெல்லாம் கொடுத்து விடணும் ஃபஸ்ட்டு. அது போட்டு இருக்குது. இப்போ இது பாருங்கள் வாழைக்காய், இது வந்து நம்ம வீட்டில் இருக்குது வாழைக்காய் வந்து கற்பூரவள்ளி தான் இருக்குது. இது வந்து இது மாதிரி இருந்தால் கூட யூஸ் ஆகும். அவங்கெல்லாம் சாப்பிட்றாங்களா என்னமோ, நாங்கள் தான் இது பண்ணுவோம். இது கருவேப்பிலை வந்து இங்கேருந்து கொண்டு பொடி அடிக்கலாம். இங்கே பாருங்கள், இது வந்து தூதுவளை. இது நல்ல சளிக்கு வந்து ஒரு அருமருந்து. இது பறிச்சுட்டு வரவான்னு கேட்டாங்க. அவங்க வீட்டு முடுக்கில் ஒரு 10 இருக்கும் போல். அது நம்ம என்ன வேண்டாம்னா சொல்லுவோம், சரி கொடுத்துருங்க. இது வந்து அடை மாதிரி நான் செய்வேன், நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். நான் செஞ்சு காட்டுறேன். இந்த மாங்காய் வந்து குழம்புக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இது பங்கனமல்லி மாதிரி இருக்குது. இது ஊறுகாய் போடலான்னு பார்க்குறேன். போன வாட்டி கொண்டு வந்து இந்த குழம்பு போட்டோம், நல்லா இருந்துச்சு. ரொம்ப புளிப்பும் இல்லை, இது உருண்டையாக இருக்குது. இது அடை மாங்காய்க்கு நல்லாயிருக்கும். இந்த மாங்காய் வந்து அடை மாங்காய் நல்லாயிருக்கும். ரொம்ப கொஞ்சம் அதிகமாக ஜாமானை பார்த்தா பயந்துருவேன். ஆகா, இதை கரெக்டாக நம்ம செய்ய முடியுமா, வீணடிச்சிடுறோமா, நம்ம மெனக்கெட்டு கொடுத்துட்றாங்கல்ல, அதை வீணடிக்காமல் பண்ணணுமேன்ட்டு பயமாக இருக்கும் எனக்கு. இது வந்து அங்கே தேங்காய் வந்து நம்ம வீட்டில் பறித்தோம். இந்த அடி வேண்டான்ட்டோம் நாங்கள் அவங்கள்ட்ட. இது வந்து எண்ணெய் ஆட்டுறதுக்காண்டி பறித்து போட்டு வந்திருக்கோம். இந்த பாருங்கள், கத்திரிக்காய் வெண்டைக்காய்லாம். ஏன் நான் இதை கத்திரிக்காய் வெண்டைக்காயெல்லாம் சொல்கிறேன்னா, ஒவ்வொருத்த வீட்லேயும் ஒரு செடி வைக்கலாம். நம்ம இந்த பாத்திரங்கள் ஒரு தண்ணியை கூட ஊற்றலாம். இங்கெல்லாம் எங்களுக்கு மண்ணே இருக்காது, அப்படி கல்லாக இருக்கும். அதிலே நான் முயற்சி பண்ணுவேன், தக்காளியெல்லாம் வைப்பேன். அது மாதிரி இந்த சுண்டக்காய் செடியெல்லாம் ஒன்று வச்சோம்னா யூஸ் ஆகும் நல்லா. நம்ம டக்குன்னு ஒரு ஏதாச்சும் ஒன்று சாமான் வாங்க போக முடியலைன்னா ஒரு ஃப்ரெஷ்ஷு வெஜிடபிளில் செஞ்சது மாதிரியும் இருக்கும். இது வந்து நம்ம வீட்டில் உள்ள வடுமாங்காய், அந்த கொல்லையில் இருந்துச்சுல்ல அது. இது வந்து இந்த வடுமாங்காய் செய்யணும்னு ஆசை, அதால் செய்யவே முடியலைன்னா இது பெருசு, அந்த ஸ்டேஜ் இது மாறிடுச்சு. இந்த அளவு இருக்கணும், இதுதான் கரெக்டாக இருக்கும். இதுவும் நிறையா இருக்குது, பயமாக இருக்குது ரொம்ப. நான் வந்து இது வேணாம்ப்பா, சின்ன வேஸ்ட்டாக போயிடணும்னு சொன்னால் நான் கேட்கல, அடம் பிடிச்சி கொண்டு வந்திருக்கேன். செய்யணும், என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரில. இது வந்து தூதுவளை. உள்ளே கையை விட்டுட்டேன் நான், செடியோடு இருக்குது, முள்ளாக இருந்துச்சு. என்னென்னான்னு பார்த்தா உள்ளே முருங்கைக்கீரையும் இருக்குது. எனக்கு இப்போ டைம் இல்லை, பாப்பா ஆஃபீஸுக்கு அனுப்பணும், அதனால் சமைக்கணும். நான் அப்புறம் விரிவாக நான் போடுறேன். இது இளநீ, இதை உடச்சி குடிச்சிட்டோம் காலையில். இது வந்து பிரியாணி ரைஸ். அங்கே வந்து அவங்களுக்கு பிரியாணியெல்லாம் பிடிக்காது, மாமா அத்தைக்கெல்லாம். அதனால் வந்து அவங்க மாப்பிள்ளை மட்டும்தான் சாப்பிடுவார் பிரியாணி. அதனால் மீதம் இருக்கிறத எடுத்துகிட்டு வந்துடுச்சு. அதெல்லாம் அங்கே யூஸ் பண்ண மாட்டோம்ப்பா, கொண்டு போகணும்னு சொல்லிட்டாங்களாம். அவங்க குழம்பு இது மாதிரி தான் சாப்பிடுவாங்க, பிரியாணியெல்லாம் அவங்களுக்கு பிடிக்காது. அது வந்து கொண்டு வந்துருச்சு இங்கே. ஏன் எடுத்துகிட்டு வந்தேன்னு சொன்னேன். இந்த பாருங்கள், இந்த வாழைக்காய் வந்து இன்றைக்கி வந்து பொரியல் பண்ணிவிட்டு வத்த குழம்பு இருக்குது, அதை கொடுத்து விட்ருவோம் இன்றைக்கி. நாளைக்கு பார்க்கலாம் வாங்க.